இன்ஜினியரிங் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கோர்ஸ். கைண்ட் ஆஃப் கோர்ஸ்ன்றதுனால தான் அவங்களும் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. நான் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை தொட்டதே இல்லை. எனக்கு வந்து ஒரு தலைகளாகத்தான் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியரிங்கை காட்டிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் இயரில் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணேன். இல்லை, அவ்வளோ அன்ப்ரொஃபஷனலாக நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எல்லா விஷயமும் முதலே தெரியும். இங்கே போய் நம்ம அப்படி எதுவும் புதுசாக பார்க்க போகிறதில்ல ஓகே அப்படின்னு நான் நினச்சேன். சார் வந்து அயன்மேன் வரும்போதே வந்து எல்லாம் தெரியும், பேருக்கு சர்டிஃபிகேட் வாங்கினா போதுன்னு வந்திருக்கேன். நான் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, ஆனால் அங்கே இருந்தது ஒன்று, கடைசியில் நான் பண்ணுறது ஒன்று. அது மாதிரி தான் இருக்குது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்ஸ்ஃபோர்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 12th போர்டு எக்ஸாம் எழுதி அதில் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறமேட்டு இன்ஜினியரிங் எடுக்கலாமா, மெடிக்கல் எடுக்கலாமா, ஆர்ட்ஸ் எடுக்கலாமான்னு என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் எங்கேயோ சொன்னதை வச்சு இன்ஜினியரிங்கும் ஒரு ஆப்ஷன் கன்சிடர் பண்ணும் போது அதில் என்ன கிடைக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகேவா? இதை நான் ஏன் எடுத்து பண்ணுறேன், இல்லை இந்த தம்பி ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் படித்து முடித்தாலு, அவர் இப்போ படிச்சுட்டு இருக்காரு. அதனால வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எஸ்கே தினேஷ்குமார், எம்இ தெர்மல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தம்பி வந்து தர்ஷன், பி ஃபைனல் இயர். இப்போ நம்ம வந்து தம்பிக்கிட்ட தான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கரண்டாக இன்ஜினியரிங் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது. அவர் தான் உங்களுக்கு வந்து கைட் பண்ண போகிறார் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ அவர் வந்திருக்க ஃபைனல் இயர் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்க போகிறார் அப்படின்ட்டு. ஓகேவா? வாங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் தர்ஷன். வணக்கம். வெல்கம் டு த வீடியோ. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள், இன்ஜினியரிங்னா என்ன? இன்ஜினியரிங் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கோர்ஸ். கைண்ட் ஆஃப் கோர்ஸ்ன்றதுனால தான் அவங்களும் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேனே, இன்ஜினியரிங்கா ஆர்ட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ல வந்தவங்களுக்கு தான் இந்த வீடியோவே. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இன்ஜினியரிங்னா என்ன? இன்ஜினியரிங் கோர்ஸ் பத்தி நான் கேட்கிறேன், அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். இந்த கோர்ஸ் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர், இனோவேட்டர், இன்வென்டர், இந்த 3 பேரை நான் மாறணும், இந்த 3 ரோலை நான் வந்து என் லைஃப்ல ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஒர்க்ஃபுல்லான ஒரு கோர்ஸ். பரவாயில்ல, நல்ல புதுசா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்லியிருக்கீங்க. அப்படியே அந்த 3 பேர் யாருன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க சொன்ன இன்ஜினியர், இன்வென்டர், இனோவேட்டர் யாருன்னு டீட்டெயில்டா சொன்னீங்க, டக்குன்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னா அவங்க வந்து இன்னும் டெப்தா ஓகே அவங்க வந்தது கரெக்டான விஷயம் தான், என்ன பண்ண போறோம் அப்படின்றத டீட்டெயிலா தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்வென்டர். ஓகே, சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். எஸ், ஆஃப் கோர்ஸ். அவரு ஒரு பல்பை தான் கண்டுபிடிச்சாரு. ஆமா. அடுத்து அவர் போனதுக்கப்புறம் நீங்க வந்து பல பல்பை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து இன்வென்ஷன். தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்து நீங்க அதுல அப்கிரேடேஷன் கொண்டு வந்துருக்கீங்கல்ல, அது வந்து இனோவேஷன். ஓகே, இப்போ எல்இடிங்கிறீங்க, எல்சிடிங்கிறீங்க, இது மாதிரிலாம். இன்ஜினியரிங்கிறது வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை அப்படியே ரிப்ளிகாவா பண்றது. இந்த கப் இங்க இருக்கு, அதே மாதிரி அங்க இன்னொரு கப் இருக்கு, இது 2ஐயும் மேனுஃபேக்சரிங் பண்ணிடுவாங்க. ஒரே கப்பை தான் அந்த இடத்துலயும் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இதை வந்து இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஓகே, கொஞ்சம் கேட்க புதுசா டிஃப்ரெண்டா பிரீஃபா இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, நீங்க அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணீங்க, உங்களுக்கு அடுத்து வரப்போற ஜூனியர்ஸ் என்ன பண்ணணும், அகாடமிக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அவங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை கேட்டுட்டு இப்படிதான் இன்ஜினியரிங் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு டெஃபினேஷன் கிரியேட் பண்ணிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணேன். இல்ல, அவ்வளோ அன்ப்ரொஃபஷனலா நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ப்ரொஃபஷனலா பசங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு ஜூனியரா இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இந்த கோர்ஸை இப்படி எல்லாம் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள என்ட்ரு ஆகிறீங்க காலேஜுக்குள்ள. காலேஜுக்குள்ள வர்றப்ப பல பேர் பல விஷயங்கள் நினைச்சு உள்ள வருவீங்க. அந்த மாதிரி இனிது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோ. புரியுதுங்களா? நீங்க பாட்டுக்கு அப்படியே இமேஜினேஷன்ல நண்பன் இனிது மாதிரி காமிச்சிட்டு நேர்ல பாலா படம் மாதிரி பண்ணிடாதீங்க. அதனாலதான் டைரக்டா இப்ப படிச்சுட்டு இருக்க உங்களை கூப்பிட்டு கேட்கறோம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட காலேஜுக்குள்ள கால் எடுத்து வைப்பீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நீங்க என்னத்துல எடுத்து கால் எடுத்து வச்சீங்க? நான் வந்து படிப்போம், வேலை வாங்குவோம் அப்படின்னு நினைச்சேன். அதோட இன்னொன்னு என்ன நினைச்சேன்னா, நமக்கு எல்லா விஷயமும் முதலே தெரியும், இங்க போய் நாம அப்படி எதுவும் புதுசா பார்க்க போறது இல்ல அப்படின்னு நான் நினைச்சேன். சார் வந்து அயன்மேன் வரும்போதே வந்து எல்லாம் தெரியும், பேருக்கு சர்டிபிகேட் வாங்கினா போதுன்னு வந்திருக்கு. சொல்லுங்க. ஆனா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே எனக்கு வந்து, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கூட இல்ல, ஃபர்ஸ்ட் 1 மந்த்லயே புரட்டி போட்டு காமிச்சிருச்சு இன்ஜினியரிங். பயங்கரமா வாங்கியிருக்கீங்க.
சரி, அது அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க, அன்ப்ரொஃபஷனலாக ஏதாவது வாங்கியிருந்தா வேண்டாம். இல்லை வேணாம். சரி, கண்டினியூ சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் உள்ளே வரப்ப தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம், நம்ம காலேஜ் இப்படி தான் இருக்க போகுது, நமக்கு இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் தேவை அப்படின்னு சொல்லி எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அக்செப்ட். நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள், நம்ம போவோம், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம எப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அமைகிற எல்லா சகாப்தங்களும் கொஞ்சம் நல்லா அமைவாங்க அப்படிங்கிறது என் கருத்து. ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைக்கும் போது நீங்கள் வாங்கின கண்ணி வெடியெல்லாம் பற்றி பேசிட்டீங்க. கொஞ்சம் அகாடமிக் ரிலேட்டடாக இப்படி தான் இருக்கும்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா 12th போர்டு எக்ஸாம் முடிச்ச உடனே எல்லாமே முடிஞ்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருந்தாங்க. கால் எடுத்து வச்ச உடனே ஒரு மாசத்துல நீங்க அடி வாங்குற மாதிரி அவங்க எதுவும் வாங்கிடக்கூடாது அப்படின்னா அகாடமிக்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு அவுட்லைன் சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வருவாங்க. அகாடமிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளியிருந்து பார்க்க இன்ஜினியரிங் ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, பார்ப்பீங்க, ஒரு நோட்டு தான் எடுத்துகிட்டு போவோம், ஆனால் அந்த நோட்டை வரப்போ எடுத்துகிட்டு வருமானு கூட தெரியாது, அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் இயருக்குள்ளே வரப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டஃப்பாக தான் இருக்கும். லேபு ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு லேபில் போய் அங்கே ஸ்டிரர் எடுத்து மிக்ஸ் பண்ணவே முடியாது கெமிக்கலை. அப்பவே தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு. அதனால ஏற்கனவே நீங்க ஸ்கூல்ல வந்து பண்ணாத அந்த பிராக்டிகல்லாம் இங்க தான் வந்து பண்ணி கத்திருக்கீங்க. இன்னொரு ஃபன்னான திங்க் என்னன்னா, இது வந்து நான் சொல்றது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கே கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். நான் வந்து ஒகேஷன், ஓகே, நான் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸை தொட்டதே இல்லை. எனக்கு வந்து ஒரு தலைகீழாகத்தான் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியரிங்கை காட்டிடுச்சு. நான் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, ஆனால் அங்கே இருந்தது ஒன்று, கடைசியில் நான் பண்ணுறது ஒன்று, அது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கொடுத்த ப்ரீஃப் இன்ட்ரோலே தெரியுது இன்ஜினியரிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்ஜினியரிங்கை பற்றி உங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றது. ஓகே, இப்போ அகாடமிக் ஸ்டைலில் செகண்ட் இயர் வரும்போது நீங்கள் ஏதாச்சும் ட்ரபிளாக ஃபேஸ் பண்ணீங்களா, இல்லை வந்து இந்த மாதிரிலாம் அகாடமிக்ஸ் போனது நல்லா இருந்துச்சு, இங்கே தான் வந்து உண்மையிலே இன்ஜினியரிங் பற்றி நான் ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன விஷயம் இருக்குது இப்போ செகண்ட் இயரில் வரும்போது? நான் செகண்ட் இயரில் என்ட்ரு ஆகிறப்ப என்ன மெயினாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இயரில் நம்ம பயந்துட்டமேன்னு ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு பயக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்குள்ளே வாழ்ந்துருப்பீங்க. இங்கே வந்து மல்டிபிள் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேசஸ்லேருந்து வருவாங்க. அப்படி வர்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு மிங்கிள் ஆகணும், அதுக்கடுத்து அவங்களோட பேசுகிறதோட சேர்த்து நீங்கள் ஸ்டடீஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு சில புது விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நான் அப்போ என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு 1 இயர் ஆச்சே, நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்ட இருக்க டேலண்ட்டை கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினச்சேன். தென் செகண்ட் இயர் வரப்போ நான் வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் வந்து உங்கள் கோர் பேப்பர் படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ வந்து உங்கள் ஸ்கில்ஸை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இன்ட்ரோவர்ட்டா இருந்துட்டீங்க, அதனால வந்து யார் என்னன்னு தெரியல. செகண்ட் இயர்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறி இருக்கீங்க, அப்படிதானே? மாறி இருக்கேன்னு சொல்ல முடியாது, தேவைப்படுற இடத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்திருக்கேன். ஓகே, அதாவது மாற முயற்சி பண்ணி மாற்றத்தின் முயற்சியிலே இருக்கீங்க இப்போ வரைக்கும். சரி, இப்போ இந்த அகாடமிக்ஸ் தாண்டி இன்ஜினியரிங்ல எதுனா இருக்கா, இல்லை வெறும் அகாடமிக்ஸ் ஓரியன்டா மட்டும் ப்ரிப்பேர்ட் ஆனால் போதுமா? ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றது அதுதான், 12th போர்டு எக்ஸாம் முடிச்சாச்சு அப்படின்னாலே வாழ்க்கையில் அனைத்தும் தாண்டியாச்சு, நாங்கள் வந்து புத்த நிலைக்கு வந்த மாதிரி முடிஞ்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அகாடமிக்ஸே பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி இருக்கும்ன்றீங்க. ஸோ இப்போ அகாடமிக்ஸ் மட்டும் தானா, இல்லை அகாடமிக்ஸ் எல்லாமே இன்னும் வேறு ஏதாவது தனியாக பண்ண வேண்டியிருக்கா? இப்போ நீங்கள் 12th முடிச்சோன்னே என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் படித்து முடிச்சிட்டோம், அவ்வளோதான், 12th போர்ஷன் எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு காலேஜில் வந்து நம்ம புதுசாக ஆரம்பிப்போம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இது வந்து இந்த பேய் படம், சிங்கம் படம் மாதிரி தான். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போய்கிட்டே தான் இருக்கும். அது வந்து ட்ரெய்லர் தான். நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரை பார்க்க போகிறீங்க. நீங்கள் 12th வந்து எதெல்லாம் தேவையில்லை, இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சி விட்டுட்டு வரீங்களோ அதுதான் உங்களுக்கு காலேஜில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் 12th முடித்தோடனே இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு உங்கள் மெமரியிலேருந்து எரேஸ் பண்ணிடாதீங்க. எந்த விஷயத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு காலேஜில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது வந்து நான் 12th போர்டு எக்ஸாம் முடிச்சது வந்து பேருக்கு, கடைசி வரைக்கும் அந்த போர்டு எக்ஸாமில் என்னென்ன படிச்சுட்டு வந்தனோ அதை கடைசி வரைக்கும் காலேஜ்லேயே எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கணும். பாதி பேர் என்ன நினைக்கிறீங்க, 12th போர்டு எக்ஸாமையே கஷ்டப்பட்டு படித்து மார்க் எடுத்ததுக்கப்புறம் ஓகே நமக்கு நல்ல காலேஜ் கிடச்சிருச்சு, உங்கள் லைஃப் சேஃப் ஆயிரும் நினைக்கிறீங்க. பாதி பேர் என்ன நினைக்கிறீங்க, ஐயோ நம்மளது 12th மார்க் போயிடுச்சு, நம்ம லைஃப் அவ்வளோதான் நீ முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. அங்கே தான் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. நீங்கள் காலேஜ் வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. கடவுள் விட்ட வழி தான்.
அந்த வழியை பார்க்க தானே வந்தோம், அதுக்காக தானே வீடியோ போட்டு உட்காந்துருக்கோம் நாங்க. சொல்லுங்க, இப்போ செகண்ட் இயர்ல சொல்லிட்டீங்க அகாடமிக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. தேர்ட் இயர் ஜஸ்ட் இப்பதான் முடிச்சிருக்கீங்க. அதுல வந்து என்ன தெரிஞ்சு உங்களுக்கு? அகாடமிக்ஸோட நிறுத்திக்கலாமா, இல்ல வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ண வேண்டி இருக்குமா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஏதாவது இருக்குமா? ஏன்னா 12th வரைக்கும் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸுக்கு போகாத, சிங்கிங் போகாத அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நெட்வொர்க் பில்ட் பண்ணும் அப்படின்னீங்க, செகண்ட் இயர்ல அகாடமிக் ஃபோக்கஸ் பண்ணும். நீங்க எனக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாம் காட்டுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமா, இல்லை இருக்காதா? காலேஜ்லாம் அப்படி ஒரு ஆப்ஷன் தருவாங்களா, தரமாட்டாங்களா? இல்லை கடைசி நான் 9th தூக்கி போட்ட 8th தூக்கி போட்ட கிட்டாரும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அப்படியே போயிடுமா, இல்லை நான் எதாவது எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? காலேஜில் வந்து உங்களுக்கு யாருமே ஆப்ஷன் தர தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். காலேஜே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான். அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து மல்டிபிள் சாய்ஸஸ், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்கள் மியூசிக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, டான்ஸிங்கு, சிங்கிங்கு, ஸ்விம்மிங்கு எல்லாமே இருக்கும், ஸ்போர்ட்ஸு. அதில் வந்து உங்களை யாரும் இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதே சமயம் இதை படி இதை படிக்காத, இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போ, இந்த ஈவெண்ட்டுக்கு போகணுன்னு உங்களுக்கு யாரும் சஜஷனும் கொடுக்க மாட்டாங்க. அப்போது ஃபுல்லாக நம்ம விருப்பம் தான், நம்ம எடுக்கிற டிசிஷன் தான். ஓகே, இது மட்டும் நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பிரச்சனையோ சந்தோஷமோ நாமளே முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ வந்து தேர்ட் இயரில் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கலாம். அகாடமிக்ஸ் தெரிஞ்சிருச்சு, இது இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு, நமக்கு பிடிச்ச எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் இயர் வந்து நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கும்னு வச்சுக்கலாமா? இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு இன்ஜினியரிங் தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்கன்னா அது பொற்காலம் தான். இன்ஜினியரிங் தெரியல, நம்ம 2 வருஷம் முடிச்சோமே, என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் ஒரு கஷ்டகாலம் தான். இது வரைக்கும் நீங்க தேர்ட் இயர் வரைக்கும் வந்ததெல்லாம் சொல்லிட்டீங்க, அகாடமிக்ஸ், இன்ட்ரோவர்ட் எல்லாமே உங்களோட இதை சொல்லிட்டீங்க. இப்போ ஃபைனல் இயர் வந்திருக்கீங்க, இதுல நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? What is the plan for the final year? நான் என்னோட தேர்ட் இயர் வரைக்கும் நான் ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறத நம்புறேன். என்னோட ஃபைனல் இயர்ல தான் நான் இன்வென்டராவோ இல்லை இனோவேட்டராவோ தொடங்கலாமா, இல்லை இன்ஜினியராகவே தொடரலாமா அப்படிங்கிறத முடிவெடுக்க போறேன். சூப்பர் தர்ஷன், நல்லா சொன்னீங்க. தொடங்கலாமா தொடரலாமான்னு டிசைட் பண்றீங்கன்ட்டு. தொடங்குறதா இருந்தா எப்படி தொடங்கலான் இருக்கீங்க? நான் இப்போ ஃபைனல் இயர் போயிட்டேன். ஆக்சுவலா நான் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். எஸ் இன்ஜினியராக எல்லா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்டில் தான் வந்து நான் இனோவேட்டராகவோ இல்லை இன்வென்டராகவோ என்னோட கரியரை தொடங்கலாமா, இல்லை இன்ஜினியராகவே தொடரலாமா அப்படிங்கிறத டிசிஷன் எடுக்க போகிறேன். ஓகே தர்ஷன், இப்போ வந்து இந்த என்டையர் கோர்ஸை யார் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ஸ்பார்க்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இன்ஜினியரிங்கிறது ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து கோர்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கும், யாரெல்லாம் இருப்பாங்கன்னு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இன்வென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இருக்க ஒரு விஷயத்தை ரிப்ளிக்காக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த ரோலுக்கு சூட்டபுளாக இருப்பீங்க அப்படின்னு. அந்த ரோல் தான் உங்களோட ஸ்பார்க். அந்த ஸ்பார்க்கை பிடிச்சி தான் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கணும். ஓகே, தேங்க்யூ தர்ஷன். உங்களோட டீடைல்ட் அண்ட் ஈஸி வே ஆஃப் கம்யூனிகேஷன் அபவுட் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஜினியரிங் யார் எடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. இதுக்கப்புறமேட்டு நாங்கள் கண்டினியூஸாக போட போகிற வீடியோஸில் என்னென்ன கோர்ஸ் என்னென்ன வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி லைனாக வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து ஆக்ஸ்வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். பாய்.